ஹாய் 7 days சேலஞ்சில் இன்றைக்கி வந்து 4வது நாள் 3 நாள் வரைக்கும் நம்ம ஃபேஸை வந்து நல்லா க்ளீன் பண்ணிட்டு இருந்தோம் ஸ்டெப் பை ஸ்டெப் இல்லையா. ஃபேஸ் வந்து நல்லா க்ளீனாக ஃப்ரெஷ்ஷாக இருந்திருக்கும், நல்ல ஒரு பிரைட்னிங்கும் இருந்திருக்கும். இன்றைக்கி வந்து நம்மளோட ஸ்கின் டோனை நல்லாவே லைட்டனிங் பண்ணி கொடுக்குற, நல்ல ஒரு பிரைட்டனிங் கொடுக்குற, நல்லா பார்க்குறதுக்கு பிரகாசமாக இருந்துச்சு, பளிச்சுன்னு இருந்துச்சுன்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நல்ல ஒரு பிரைட்னிங் பண்ணி கொடுக்குற, ஸ்கின்னுக்கு வந்து ஒரு சூப்பர் க்ளோவிங் கொடுக்குற ஒரு பேக் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப ஸ்பெஷலுங்க. ஏன்னா எப்போதுமே இந்த மாதிரி ஃபேஸ் பேக் வந்து நம்ம கண்டினியூ பண்ணுறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட ஸ்கின் வந்து ரிசல்ட் வந்து நல்லாவே தெரியும். இப்போ நான் சொன்னது எல்லாமே அது நடக்கும். ஸ்கின் வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கும். சட்டுன்னு டேன் ஆனால் கூட உடனே நம்மளால் ரிமூவ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட்டும் வரும். நம்மளோட ஸ்கின் டோனாக சூப்பராக அது லைட்டன் பண்ணி கொடுக்கும் டே பை டே யூஸ் பண்ணும்போது. அப்புறம் இதுக்கு இந்த எல்லா பேக்கையும் சொல்கிறீங்க, இந்த ஒரு பேக் மட்டும் சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு நினைப்பீங்க. நிறைய பேக் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் என்ன வேணும், எடுத்தோடனே ஒரு க்ளோவிங் பேக்கு, ஸ்கின் லைட்டனிங் பேக்கு நம்ம போட்டோம் அப்படின்னா அது வேலையே செய்யாது. ஃபஸ்ட்டு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம பண்ணிட்டு வரோம் அப்படின்னா அது இன்னுமே சூப்பராக இருக்கும். எப்போவுமே நம்ம பிம்பிள்ஸ் இருக்குன்னா என்ன பண்ணுவோம், பிம்பிள்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஏதாவது பேக் போடுவோம், அதை சரி பண்ணுவோம், அதுக்கப்புறம் தானே மற்றதெல்லாம் நம்ம பண்ண முடியும். அதே மாதிரி தான், அதே ப்ராசஸ் பண்ணாலே ஸ்கின் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து எப்போதும் போல் இப்போ நான் சொன்ன மாதிரிலாம் நடந்துடும். இந்த 7 நாள் பேக்குமே நம்மளோட ஸ்கின்னுக்கு வந்து ஹெல்த்தி தேவை. இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ண போகிற இன்க்ரீடியண்ட் வந்து எப்போதுமே நம்மளோட ஸ்கின் க்ளோவிங்க்கு, லைட்டனிங்க்கு, ஸ்கின்னை ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுற சூப்பரான ஒரு இன்க்ரீடியண்ட் ரோஸ் பெட்டல் பவுடர். இது என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான். நீங்கள் ஒரிஜினல் பிராண்ட் வந்து வாங்குங்க. நிறைய இடத்துல ஃபேக் தான் கிடைக்கும். ஸோ வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரிஜினல் ரிசல்ட் வந்து தெரியாமலே போயிடும். எப்போதும் போல் நான் யூஸ் பண்ணுற பிராண்ட் வந்து நேச்சர் சத்துவா பிராண்டு. நம்ம ரெகுலராக இந்த 7 டேஸுமே ஸ்கின்னை வந்து கிளென்சிங் பண்ணிகிட்டே இருக்கோம். அந்த கிளென்ஸ் வந்து அதாவது டீப்பாக க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கோம். அந்த வேலையும் நம்ம சேர்த்து பண்ணிகிட்டே வந்தால் தான் ஸ்கின் வந்து நல்ல ஒரு பிரைட்னிங் வந்து இருக்கும். ஸோ நேச்சுரல் கிளென்சர் எப்போதும் போல் சூப்பரான நேச்சுரல் கிளென்சர் முல்தானி மெட்டி கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லியுமே நம்ம வந்து தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ 1 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ரோஸ் பெட்டல் பவுடர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு முல்தானி மெட்டி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எல்லா ஸ்கின் டைப்புக்குமே செட் ஆகும் முல்தானி மெட்டி. ஸ்கின்னை நல்லாவே கிளென்ஸும் பண்ணி கொடுக்கும். அடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு ஹனி வந்து ஆட் பண்ண போகிறோம். ரெகுலராக ஹனி யூஸ் பண்ணால் வேறு லெவலில் ஸ்கின் வந்து க்ளோவிங்காக இருக்குங்க. ஹனியும் ஒரு நேச்சுரல் கிளென்சர். அது மட்டும் இல்லாமல் நேச்சுரலாக நம்மளோட ஸ்கின்னை வந்து மாய்ஸ்சராக ஆக்கும். பார்க்குறதுக்கே ஸ்கின் செம்ம சப்பிளாக ஹெல்த்தியாக தெரியும். ஸ்கின்னோட எலாஸ்டிசிட்டியை மெயின்டைன் பண்ணும். எவ்வளவோ இருக்குது ஹனியில். இதில் வந்துட்டு நம்ம பீட்ரூட் ஜூஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஒரு பாதி பீட்ரூட் வந்து நீங்கள் அரைச்சி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது கூட நீங்கள் ஒரு பாதி தக்காளி போட்டுக்கிறேன், என்னோடய ஸ்கின்னுக்கு தக்காளி நல்லா ஒர்க் ஆகுனாலும் ஒரு பாதி தக்காளி, ஒரு தக்காளி ஒரு பாதி பீட்ரூட் ஜூஸ் போட்டு கூட நீங்கள் அரைச்சி வச்சுக்கலாம். இதை நீங்கள் அரைச்சி இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி வச்சிட்டிங்கன்னா 1 வீக் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் நீங்கள் தாராளமாக இந்த ஜூஸ் வந்து வச்சுக்கலாம். அந்த பியூரி எடுத்து நம்ம வந்து அடுத்தடுத்து ஃபேஸ் பேக் வந்து போட்டுக்கலாம். 1 வீக் வரைக்கும் இது கெடாது. ஒரு பாதி எடுத்து வச்சுக்கிட்டாலே போதும். இப்போ தேவையான அளவு இதில் பீட்ரூட் ஜூஸ் வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து பீட்ரூட் ஜூஸ் மட்டும்தான் ஆட் பண்ணுறேன். நான் வந்து ஹனியை மட்டும் தனியாக யூஸ் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். வேறு லெவலில் ஒரு ரிசல்ட் வந்து இருக்கும். ஏன்னா ஹனி மட்டும் யூஸ் பண்ணால் எந்த அளவுக்கு ரிசல்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஸோ அதனால தான் நான் எப்போதுமே ஃபேஸ் பேக்கில் வந்து ஹனி வந்து ஆட் பண்ணுறது. ஸ்கின் வந்து ஒரிஜினல் ஹனி யூஸ் பண்ணணும். ஆனால் ஆர்கானிக் ஷாப்பில் வாங்கினா ஒரிஜினல் ஹனி. பாருங்கள், நம்மளோட பேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்லா வந்து ஷைனிங்காக இருக்குது பேக். எப்போதுமே இந்த பேக் வந்து பார்க்க ஷைனிங்காக தான் இருக்கும் வித் ஹனியோட பார்க்கும்போது. பார்த்தீங்களா, ரோஸ் பெட்டல் பவுடரும் ஹனி இந்த பீட்ரூட் ஜூஸ்லாம் சேரும்போது ஒரு ஷைனிங் வந்து இருக்கும் இந்த பேக்லேயே. இப்போ ஃபேஸில் வந்து அந்த ஷைனிங் வந்து அப்படியே ஒட்டிக்கும். எப்போதுமே நான் இந்த மாதிரி பேக் போடும்போது ஒரு 3 கோட்டிங் 4 கோட்டிங் வந்து நல்ல ஒரு மேலே வந்து ஷைனிங் வந்து நல்லாவே நம்மளுக்கு வந்து தெரியும். எப்போதும் போல் திக் லேயராக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. கண்ணை சுற்றி, கழுத்தில், எல்லா இடத்துலையும் போட்டுக்கோங்க. 7 டேஸும் அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து டேக் கேர் பண்ணிக்கணும். இந்த அளவுக்கு திக் லேயராக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. 10 நிமிஷம் வந்து வெயிட் பண்ணுங்கள். ட்ரை ஆனதுக்கப்புறமா வாஷ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, அப்படியே ரோஸ் பெட்டல் பவுடர்
அப்படியே ஃபேஸில் வந்து அப்படியே அந்த ரோஸ் வந்து ஒட்டிக்கிட்ட மாதிரியே இருக்குது. லைட் கலரில் நல்ல ஒரு பிரைட்னிங் வந்து கொடுத்துருக்கோம். நம்ம இருக்கிற ஸ்கின் டோனை போட்டுட்டு ஒரு பிரைட்னிங்க்கும் இந்த மாதிரி ஒரு லைட்டனிங்க்கும் நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். நம்ம ரெகுலராக ரோஸ் பெட்டல் பவுடர் யூஸ் பண்ணால் ஸ்கின் வந்து வேறு லெவலில் வந்துட்டு லைட்டனிங் வந்து கொடுக்கும். ஸ்கின் லைட்டனிங் வந்து செம்மையாக கொடுக்கும். க்ளோ பார்த்திங்களா, நான் சொன்ன மாதிரி அப்படியே அந்த க்ளோ வந்து நம்மளோட ஸ்கின்னில் வந்து இருக்கும். அந்த ஃபேஸ் பேக்கில் உள்ள க்ளோ வந்து நம்மளோட ஸ்கின்னில் வந்து நம்மளால் பார்க்க முடியும். அந்தளவுக்கு ஒரு க்ளோ. என்னோடய ஸ்கின் பார்த்திங்கன்னா எவ்வளோ கிளார் அடிக்கு, நெத்தியில் இங்கெல்லாம் வந்து அவ்வளோ ஒரு க்ளோ வந்து இருக்கும். நம்ம அடுத்தடுத்து ஃபேஸ் பேக்லாம் யூஸ் பண்ணிவிட்டு இது அது கூடயே இதெல்லாம் ஆட் பண்ண தான் இந்தளவுக்கு ஒரு ரிசல்ட் வந்து பார்க்க முடியும். எடுத்தோடனே ஒரு பேக் போட்டு இந்தளவுக்கு ரிசல்ட் வந்து நம்மளால் பார்க்க முடியாது. பார்த்திங்களா, இந்த மாதிரி பலன்னு ஸ்கின் வச்சுக்கிறதுக்கு பெருசாலாம் நம்ம கஷ்டப்பட தேவையே இல்லை. குட்டி குட்டியாக நம்ம மெயின்டைன் பண்ணாலே போதும். 3 days பேக் வரைக்கும் முடிச்சிருந்துருப்பீங்க. இதே மாதிரியே 4th day பேக்கையும் முடிச்சிருங்க. 5th டேக்காக வெயிட் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.